சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. குரூப் 1 தேர்வாளர்களுக்கு சுரேஷ் IAS அகாடமி இனிமையான வணக்கங்கள். இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 6 உடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் உள்ள 75 கேள்விக்கு ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நான் இந்த கொஸ்டின் ஃபுல்லுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரீசன் அசெஷன் பேசிஸில் தான் இருக்கும். ஸோ வெறுமனே ஆன்சர் கீ வாங்கி இதில் பிரயோஜனம் கிடையாது, சரிங்களா? எது சரி இதை தவறுங்கிறத பிரித்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் பிராமின்ஸ் வேர் அப்பாயிண்டட் டு கவர்மெண்ட் சர்வீசஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியான்னு கொடுத்துருக்கு ஒரு அசெஷன். அதாவது பிராமணர் அல்லாதோர்கள், நான் பிராமின்ஸ்னு சொல்கிறோம்ல, அவங்க பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு பணிகளில் அமர்த்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் பிரிட்டிஷ் டைமில் வந்து அவங்களும் என்ன இருந்தாங்க, வேலை வாய்ப்பில் இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா 4,500,000 மக்கள் மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்ததாக 1916ஆம் ஆண்டு நான் பிராமின்ஸ் இந்த மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிறோம்ல, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை ஒன்றை பிட்டி தியாகராயர் வெளியிட்டார். அந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் தொகை கொண்டது வந்து நான் பிராமின்ஸ் தான், ஆனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது வந்து 90% மேலே வந்து பிராமின்ஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் பிராமின்ஸும் கவர்மெண்ட்டில் இருந்தாங்க பிரிட்டிஷ் காலத்தில், கரெக்டு தான். இதை எதிர்த்து தான் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல கூட்டமைப்புன்னு சொல்கிறோம், இந்த அமைப்பு வந்து நீதி கட்சியாக பிற்காலத்தில் உருவெடுத்து வருது. இவங்க 1920களில் தேர்தலை சந்திக்கிறாங்க. இவங்களுடைய முதல் கையெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த வகுப்புவாதி பிரதிநிதித்துவ சட்டத்தை ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து 1921ஆம் ஆண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டத்தை இவர்கள் இயற்றினார்கள். கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு, சரிங்களா? ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் ஆகும். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது என்னென்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஏற்றாப்பில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். ஓகேங்களா? சரி, உலக முதலீட்டாளர் சந்திப்பின் முதல் பதிப்பு எப்போது சென்னையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 9-10 செப்டம்பர் 2015 நடைபெற்றது, சரிங்களா? 9ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி 2 நாள் நடைபெற்றுச்சு. இது வந்து உலக முதலீட்டாளர் மாநாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழகத்தை வந்து இந்தியாவின் முன்னணி மாநிலமாக மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு இலக்கை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 2வது இதே மாதிரி உலக முதலீட்டாளர் மாநாடு அகெயின் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் 2019, சரி 2019 நடைபெற்றுச்சு. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, 1916 பிட்டி தியாகராயர் சென்ற டெலகிராஃப் நோன் அஸ் செட்டி கேபிள் டு இங்கிலாந்து ஃபார் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கு. 1916ஆம் ஆண்டு இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லியிருந்தோம்ல, பிராமணர் அல்லாத அறிக்கை, அதை வெளியிட்ட பிட்டி தியாகராயர் இங்கிலாந்துக்கு வந்து ஒரு டெலகிராம் ஒன்று அனுப்புறாரு. அதுக்கு பேர் தான் செட்டி கேபிள்னு பேர். ஓகேங்களா? அந்த செட்டி கேபிள் எதுக்காண்டி அனுப்பினார் அப்படின்னா இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காண்டி அனுப்பியிருந்தார். ஸோ வந்துட்டு அது கரெக்ட். அகெயின் பாருங்க, நீதி கட்சியின் மூத்த உறுப்பினரான தியாகராயர் பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரி இல்லை என்னும் முழக்கத்தை கைவைத்தார். அதாவது முழக்கத்தை வச்சோன்னா ஆக்சுவலாக நோ ரெப்ரசன்டேஷன் நோ டேக்ஸுங்கிறார், வரி கட்ட முடியாது அப்படிங்கிறார். ஆக்சுவலாக அது சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா தியாகராயரில் நடேசன், சரிங்களா? அவர் நீதி கட்சியில் ஒரு முக்கியமான ஆள் தான் நடேசன். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்களா, நீதி கட்சியுடைய முக்கியமான உறுப்பினர்கள் நடேசன். இதே மாதிரி TM நாயர்னு கேள்விப்பட்டிருப்போம். TM நாயர், இந்த TM நாயர் பார்த்தீங்கன்னா லண்டன் பிரச்சாரம்னு சொல்லுவோம், லண்டன் கேம்பெயின் வந்து கொண்டு வந்தது அவர் தான். லண்டன்லேயே போய் நேரடியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸோ மொதல் கூற்று மட்டும் சரி, 2வது கூற்று தவறு. அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கு. அப்போ 2 மட்டுமே சரி. பின்னரும் எந்த அரசியலமைப்பு விதியானது பட்டியல் இன மரபினருக்கான தேசிய ஆணையத்தை ஏற்படுத்திச்சு, சரிங்களா? அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட். ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 338A, விதி 338A அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குது. ஆர்டிக்கிள் 340 ரொம்ப முக்கியம், பேக்வேர்டு கமிஷன், பேக்வேர்டு கிளாஸஸ்க்கான நேஷனல் கமிஷன், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு விதி, விதி 340. எந்த வருடம் வந்துச்சு? 1993ஆம் ஆண்டு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி தான் இந்த 338B இருக்குது பார்த்தீங்களா, இது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் டு NCBCன்னு சொல்லும், அரசியலமைப்பு அந்தஸ்தை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கியது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சில கொஷின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், 1982ஆம் ஆண்டு BP மண்டல் என்பவரின் தலைமையில் 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது. ஆக்சுவலாக BP மண்டல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 1953 1953 ஒரு கமிஷன் வந்து மத்திய அரசு அமைக்குது. அதுக்கு பேர் என்னென்னா காக்கா காலேல்கர் கமிஷன் பேர், சரிங்களா? இந்த காக்கா காலேல்கர் கமிஷன் தான் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். நான் சொல்கிறது ஃபுல்லும் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட யூனியன் கவர்மெண்ட்டு கொண்டு வந்த கமிஷன், ஃபர்ஸ்ட் கமிஷன் காக்கா காலேல்கர் கமிஷன்.
1979 அகெயின் செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பிபி மண்டல்ங்கிற ஒரு தலைமையில் வந்துச்சு. அப்போ முதல் காக்கா காலேல்கருடைய கமிஷனோட ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு மத்திய அரசு எடுத்து செயல்படுத்தலை. ரெண்டாவது பிபி மண்டலுடைய கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸே அவங்க 1990-91 தான் செயல்படுத்துகிறாங்க. இதே மாதிரி தமிழகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1971 ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன் சட்டநாதன் அப்படிங்கிறோட தலைமையில் ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 1982 அம்பாசங்கர் அப்படிங்கிறோட தலைமையில் என்ன பண்ணாங்க, இரண்டாவது பிசியானே அமைச்சாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ 1982 பிபி மண்டல் தலைமையில் இதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாயிருச்சு. ரெண்டாவது கூற்று, மண்டல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று விபி சிங் தலைமையிலான அரசு பிற்படுத்தப்பட்டோருக்கு 29% ரிசர்வேஷன் கிராண்ட் பண்ணிச்சு. வென் இன் த இயர் ஆஃப் 1990 1990 கொடுத்தாங்க. ரிசர்வேஷன் 20% வந்து கிராண்ட் பண்ணது கவர்மெண்ட் அண்டர் விபி சிங். ஸோ வந்துட்டு இதில் வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி. அகெயின் என்ன பண்ணுறாங்க, அந்த 1991 பிவி நரசிம்மராவ், அப்போ உள்ள பாரத பிரதமர் பிவி நரசிம்மராவோட தலைமையில் எக்கனாமிக்கலி ஃபார்வர்டு செக்ஷன்ஸ், சரி, எக்கனாமிக்கலி வீக்கர்ஸ் இன் ஃபார்வர்டு செக்ஷன்ஸ், பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு ஒரு 10% ஒதுக்கீடு. இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர்களால் ஒரு போன வருடத்தில் அறிவிக்கப்பட்டது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 2019 வந்துச்சு இல்லையா, அதை வந்து 1991 அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. பட் வந்து அதுக்குள்ளே கேஸ் வந்துருச்சு, இந்திரா சகானின்னு ஒரு வழக்கு அந்த தள்ளுபடி பண்ணிருச்சு, அந்த 10% கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். வாட் இஸ் கால்ட் அஸ் த பேக் போன் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சியின் முதுகெலும்பு என்று அறியப்படுவது இது. மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு முதுகெலும்புனா அரசியல் கட்சிகள், சரிங்களா. ஒரு பர்ஃபெக்ட் மக்களாட்சியில் வந்துட்டு முதுகெலும்பாக இருக்கக்கூடியது அரசியல் கட்சிகள். இந்தியா வந்து ஒரு பல கட்சி நாடு, மல்டி பார்ட்டி கண்ட்ரின்னு சொல்லுவோம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பைபார்ட்டி கண்ட்ரி, பைபார்ட்டினா 2 கட்சிகள் மட்டும் இருக்கும். சில சிங்கிள் பார்ட்டி கண்ட்ரிஸ் இருக்குது, சைனா, அதெல்லாம் சிங்கிள் பார்ட்டிஸை வச்சு ஆதரிக்கக்கூடிய நாடு. நெக்ஸ்ட் பார்ப்போம், மக்களாட்சியின் முதுகெலும்பான அரசியல் கட்சின்னு பார்த்துட்டோம் அப்படி தானே. இதேமாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்னா 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி என்னன்னு கேட்பாங்க. அதாவது மக்களாட்சியின் 4வது தூண் என்று அழைக்கப்படுவது. இதுதான் மக்களாட்சினா அதில் 4 தூண் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டம், 2வது பார்த்தீங்கன்னா நீதி, 3வது பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் நீதி நிர்வாகம், 4வது பார்த்தீங்கன்னா ஊடகம். அப்போ மக்களாட்சியின் 4வது தூண் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம், ஊடகம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என்று கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சமூக நீதியுடைய பிறப்பிடம்னு சொல்றது, அதாவது த பர்த் பிளேஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவோம். எங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் முறையாகவே பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதிக்கு முக்கியத்துவம் அளித்த மாநிலம் தமிழ்நாடு தான். ஓகேங்களா. அப்போ சமூக நீதிக்கு முன்னோடியாக இருக்குன்ட்டு பிபி மண்டல் அவருடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. எப்போ சப்மிட் பண்ணுறாருன்னா 1980 தன்னுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. அப்போ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது அதோடைய ஃப்ரண்ட் இண்டெக்ஸில் என்ன பண்ணியிருக்காருன்னா, வகுப்புவார பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே மேம்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கு வழங்கியுள்ளதுன்னு கொடுத்துருக்காரு. ஸோ வந்துட்டு பிபி மண்டலுடைய ரிப்போர்ட்டில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஷின், இது வந்து ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் வச்சுட்டு இந்த கொஷினில். ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் அந்த கொஷினை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க உள்ள. ஓகேங்களா. என்ன வரும்னா, பின்வரும் எந்த இந்திய மாநிலம் தமிழகத்தை விட அதிகமான அளவுன்னு மாற்றிக்கோங்க, சரிங்களா. ஸோ வந்து இது மிஸ்டேக்காக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு அளவு 69%, ரிசர்வேஷன் லிமிட்டு 69%. இந்தியாவிலேயே 59.5% தான் ரிசர்வேஷன் கொடுக்கும். தமிழ்நாடு வந்து எக்ஸஸ் ரிசர்வேஷன் தான், அதிகப்படியான ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதை விட லீடிங்கில் இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஏன் லீடிங்கில் இருக்குன்னா, தமிழ்நாடு தான் இப்போ முன்னணியில் இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அவங்களோட ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் 78 தொட்டுருச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 69% தான் இருக்குது. மீதி உள்ள டெல்லி, குஜராத், தெலுங்கானாலாம் தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் கம்மியாக உள்ள மாநிலங்கள் தான். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். கொஷினையும் மாற்றிக்கணும், அதாவது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் மோர் ரிசர்வேஷன் தேன் தமிழ்நாடு அப்படின்னு மாற்ற வேண்டியதான். ஓகேங்களா. மாற்றிக்கோங்க. ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா, தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியதான். பின்னொரு எந்த அரசியலமைப்பு திருத்த மசோதானது ஆங்கிலோ இந்தியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் இருந்து நீக்க வழிவகை செய்தது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் 2 ஸ்பெஷல் ஆர்டிகிள் 331, ஆர்டிகிள் 333. 331வது ஆர்டிகிள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரசிடென்ட் கேன் நாமினேட் 2 ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டு தி யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு கொடுத்துருக்கு,
சரிங்களா? அதாவது 2 உறுப்பினர்களை ஆங்கிலோ இந்திய பிரதிநிதித்துவத்தை சேர்ந்தவர்களை மத்திய சட்டமன்றம், நம்ம பார்லிமெண்ட் சொல்கிறோம்னா பாராளுமன்றத்துக்கு நியமிக்கலாம். ஸோ சிமிலர்லி ப்ரொவிஷன் அண்டர் ஆர்டிகிள் 333 அதுவும் என்ன சொன்னால் த கவர்னர் என்ஜாய்ஸ் த சேம் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லு. ஆனால் கவர்னர் மாநிலத்தில் ஒரே ஒருத்தரை மட்டும் ஆங்கிலோ இந்தியன்னு நியமிக்க முடியும். அப்போ அந்த ரிசர்வேஷனை பார்த்தீங்கன்னா 104வது சட்ட திருத்தத்தின் மூலமாக நீக்கிவிட்டாங்க. 104வது சட்ட திருத்தம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? 104வது சட்ட திருத்தம். இங்கே என்னது? சட்ட திருத்தம் மசோதா, அமெண்ட்மெண்ட் பில்லு. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பில்னா அது 126. சப்போஸ் எத்தனாவது சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா 104வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட், தமிழக அரசு எந்த ஆண்டு முதல் பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் இடஒதுக்கீடு அளவினை 50% விரிவாக்கம் செய்துள்ளது? ஆக்சுவலாக உள்ளாட்சி தேர்தல்கள் 1992க்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நிறுவுறதுக்கு பஞ்சாயத்து ராஜ்யங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அப்போது அதில் வந்து ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 1/3 கொடுக்கணும் பெண்களுக்கு, 33% கொடுக்கலாம். அதிகபட்சமாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு அந்த மாநில அரசு தீர்மானிச்சுக்கலாம். தமிழக அரசு 17வது மாநிலமாக 2016 முதல் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி கையெழுத்து தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் 50% ரிசர்வேஷன் 2016 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ 2016 முதல். அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டாக பெண்களுக்கு 50% கொடுத்தோன்னே கிடையாது. நமக்கு முன்னாடி 16 மாநிலம் கொடுத்துருக்காங்க. நம்ம 17வது மாநிலம் தான் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த மாநிலங்களில். ஸோ நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின் பேர்லாம். தமிழக இடஒதுக்கீடு சட்டம் 1994 எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதாவது இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் இந்திரா சகானி தீர்ப்பு 1993 என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டின் அளவு 50% தாண்டக்கூடாது. சரிங்களா? கேரி ஃபார்வேர்டு பண்ணலாம், 80% ப்ரொமோஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, இடஒதுக்கீட்டு கூட நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடு 69%. ஸோ ப்ரிகாட்டிவாக இதை பாதுகாக்கிறதுக்காண்டி 9வது அட்டவணையின் கீழே என்ன பண்ணுறாங்க, அதாவது நீதிமன்றத்தின் செயல்பாட்டு அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அரசியலமைப்பு அட்டவணை தான் 9வது அட்டவணை. ஸோ அதில் வந்து வச்சுன்னா அது மேலே என்ன பண்ண முடியாது, ஜுடிஷியல் ப்ரொசீடிங் இங்கே பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காண்டி 9வது அட்டவணையில் வச்சு சேர்த்துட்டாங்க. அப்போ அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னா 76th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1994. நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த ஃபாலோயிங் அண்ட் சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறானது 4 இருக்கு, அதில் ஒரு தவறானது. 1951 செண்பகம் துரைராஜன் என்பவர் மெட்ராஸ் வகுப்புவாத ஆணைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரீ கான்ஸ்டியூஷன் 1947க்கு முன்னாடி 1947 பிஃபோர் என்ன நடக்குன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை 1921 நீதி கட்சியில் கொண்டு வரப்பட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே நிறைய வேலைவாய்ப்புகள் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. பெண்களுக்கு தனி, இவங்களுக்கு தனி அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து 1947 சுதந்திரம் கிடச்சி நம்ம அரசியலமைப்பு 1950 வந்து என்ஃபோர்ஸ் ஆகுது. நம்மளுடைய ஆர்டிகிள் சொல்லுது 14வது ஆர்டிகிள் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. 15வது ஆர்டிகிள் ஆண் பெண் ஜாதி பிறப்பிடம் எதை வச்சும் வேறுபாடு படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ஆர்டிகிள் 16 பொது வேலைவாய்ப்பில் எல்லாருக்குமே சமத்துவம்னு சொல்லுது. ஸோ வந்துட்டு இந்த ஆர்டிகிள்ஸ் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நிற்க சொல்லுது. அப்போது ஏற்கனவே மெட்ராஸ் மாநிலத்தில் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது எஸ்சி கேஸ்ட்டுக்கு இவ்வளோ போஸ்ட்டு, எஸ்டிக்கு இவ்வளோ போஸ்ட்டு, இவங்களுக்கு இவங்க மார்க் தான் எடுக்கணும்னு நிறைய இருக்குது. அப்போ இந்த டைமில் தான் செண்பகம் துரைராஜனுக்கு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்காதனால இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. என்ன ஃபைல் பண்ணுறாருன்னா என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்டு வந்து மிஸ் ஆகிட்டோம்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அரசியலமைப்பின் விதிகளுக்கு முரண்பட்டு இந்த சட்டங்கள் இருக்குது, அதை வந்து நீங்கள் நீக்கணும் அப்படின்ட்டு வகுப்புவாத ஆணைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். சரி, இந்த வழக்கின உயர்நீதிமன்றம் ஆராய்ந்து பண்ணி தமிழகத்தின் வகுப்புவாத ஆணை அரசியலமைப்பிற்கே முரணாக இருக்குது அப்படின்னு தீர்ப்பு வழங்குச்சு. சரி, அப்போ இந்த தீர்ப்பு வழங்குச்சுன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த இதை வந்து அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் இந்த கேஸ் இருக்குது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பினை ரத்து செய்யவில்லை, ஆமான்னு சொல்கிறாங்க. அகெயின் சேம் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்காங்க. கரெக்டு தான், தமிழகத்தின் வகுப்புவாத ஆணை இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு முரண்பட்டு இருக்கு, ஸோ அதை நீக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ தமிழகத்தில் பெரிய போராட்டங்கள் வெடிக்குது. என்ன வெடிக்குதுன்னா, இந்த வகுப்புவாத நீதி சோசியல் ஜஸ்டிஸுக்கு தான் 1916 நீதி கட்சி இவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் போராடி தான் நான் பிராமின்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு வரும்போது இங்கே அரசியலமைப்பு நடைமுறை வந்ததுங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இதுவரை கொடுத்ததெல்லாம் செல்லாது, இனிமேல் எல்லாருமே சமம்ங்கிறத எங்களால் ஏற்றுக்கிட முடியாது, தமிழகம் ஃபுல்லும் போராட்டம் நடக்குது. அப்போ பாரத பிரதமர் நேரு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தமிழக தலைவர்களை சந்தித்து பேசும்போது நீங்கள் அரசியலமைப்பை திருத்துங்க, நாங்கள் வந்து சென்னையில் வழங்கக்கூடிய அந்த வகுப்புவாத ஆணையை நாங்கள் நீக்க முடியாது, உங்களுக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணுங்கள் அரசியலமைப்பை திருத்திக்கோங்கன்னு கேட்காங்க.
அப்போ இவ்வழக்கின் வெளிப்பாடாக அரசியலமைப்பு சாசனத்தில் முதலாவதாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆன் கான்ஸ்டியூஷன் இன் 1951 added 2 articles, Article 15 Class 4 and 16 Class 4. வேறுபாடு படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ஆண் பெண் வேறுபாடு படுத்தக்கூடாதுன்னு 15 ஆர்டிகிள் சொல்லுது. 14வது ஆர்டிகிள் 4வது செக்ஷன் உள்ள சேர்க்குறாங்க. வேறுபாடு படுத்தலாம் எப்போ? அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கணும், அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்காண்டி வேறுபாடு படுத்தலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண் பெண் வேறுபாடு கிடையாதுன்னு சொல்லுது. இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த 15வது ஆர்டிகிள் செக்ஷன் 4 தான் சொல்லுது. ஆண் பெண் வேறுபாடு கூடாதுன்னு 15ல் 1, 2, 3 ஆர்டிகிள் சொன்னாலும் 15ல் 4வது விதி என்ன சொல்லுதுன்னா பெண்களை அப்லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும் இல்லையா, அந்த கான்செப்டுக்காண்டி அவங்கள ரிசர்வேட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுது. ஸோ ஆட் பண்ண ஆர்டிகிள் 15ல் 4, 16ல் 4. சரி, நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. என்ன மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு இந்த மாதிரியான ரிசர்வேஷனுக்கு ஆர்டிகிள் 46 இது டிபிஎஸ்பியிலேருந்து எடுத்தது. சரிங்களா? என்ன கொடுத்துருக்குன்னா சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலத்தை ஊக்குவிக்க வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ்க்கு 3. ஆர்டிகிள் 16(4) இப்போ தான் நம்ம சொன்னோம். 16(4) பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அரசு பணியில் கொஞ்சோண்டு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ஃபோர்ஸ் பண்ணும்போது அப்படி கிடையாது, எல்லாரும் சமம் தான். ஆனால் இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு 16வது ஆர்டிகிளில் 4வது சப்டிவிஷன், 15வது ஆர்டிகிள் 6வது சப்டிவிஷன் இது கடைசியாக சேர்த்தது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த 103வது சட்டத்திருத்தம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 10% கிராண்ட் பண்ணியிருந்தாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இருக்கட்டும். ஸோ 3, 1, 4 மீதி இருக்கிறது 2 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க, பிராமணர் அல்லாதோரும் இந்திய பணியும்ங்கிற அறிக்கையை வெளியிட்டவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? இவர் தான் வெளியிடுறாரு. ஆதி திராவிட நலசபை அதன் சார்பாக வெளியிடுறார். சரி, 15 கொஸ்டின் போயிடும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட சமூகம், அதாவது ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்கள இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 103வது சட்ட திருத்தம் நமக்கு தெரியும். அந்த 103வது சட்ட திருத்தம் என்னையிலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ரீசன்ட் ட்ரெண்டு டிஎன்பிசியோட ஸ்டைலே இதுதான். நீங்கள் வருஷத்தெல்லாம் படிச்சுட்டு போய் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ வந்து இப்போ ஃபுல்லாக டேட்டு தான். கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் இந்த மாதிரி டேட்டே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% ரிசர்வேஷன் எந்த நாள்லேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு 14 ஜனவரி 2019 தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1993, எக்ஸாக்டாக சொல்லணும்னா மார்ச் மாதம் 15, 1993 ஏற்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆர்டிக்கிள் 340வது விதி. இது முக்கியம். அரசியலமைப்பின் எந்த விதி தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை நியமிக்க வைக்குது? விதி 340. தமிழ்நாட்டில் பேக்வேர்டு கமிஷன் இதை விட முக்கியம். சரிங்களா? சாரி, இதில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து இந்த 340 சொல்லும் போது இந்த தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இருக்கு இல்லையா, இது ஏற்படுத்தப்பட்டது வந்து ஆகஸ்ட் 14, 1993. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் நான் சொன்னது. இதை விட முன்னாடி எப்போன்னா மார்ச் 15, 1993. சரிங்களா? 2 டேட்டா இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 17வது கொஸ்டின். ஃபேக்டரி அசிஸ்டன்ஸ் ஆக்ட் வாஸ் enacted பை மெட்ராஸ் கவர்மெண்ட். சென்னை அரசாங்கத்தால் தொழிற்சாலை உதவி சட்டம் கொண்டு வரப்பட்டது. சரி, தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்காக 1922ஆம் ஆண்டு நீதி கட்சியால் அது கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கூற்று மட்டும் சரியானது, அவ்வளோ. கூற்று ஏனது சரி, ஆறானது தவறு. ஸோ வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குது? ஃபர்ஸ்ட் பிளேஸ். தமிழகத்துடைய ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் கீழே. ஏன்னா நம்மளுடைய சிலபஸ் அதுதான். நம்மளோட தமிழோட ரீசெண்ட் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸு ப்ளஸ் தமிழோட எக்கனாமிக் ட்ரெண்ட் என்னன்னு தான் பார்க்குறோம். ஸோ வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களில் தமிழ்நாடு எப்பவுமே முதலிடம் தான் வாங்கும். அதே மாதிரி சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாலையும் தமிழ்நாடு முதலிடத்தில் தான் வாங்குவோம். அப்புறம் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம் மாநிலங்களுக்கு, ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் எப்பவுமே 2வது இடத்துல இருக்கும். இப்போ பேரில் 2வது 3வது பெரிய பொருளாதார மாநிலங்கிற அந்தஸ்தில் இருக்குது. அப்படி நிறைய நம்மளுடைய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய டேட்டாஸ் இருக்குது. சுகாதார குறியீட்டில் 3வது இடத்துல அப்படின்ட்டு நமக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா? நகரமயமாதலில் அர்பனைசேஷன் ரேட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 48.4%, தேசிய சராசரியோட அதிகம். இந்தியா முழுவதும் நகரமயமாகக்கூடிய விகிதத்தை காட்டிலும் தமிழ்நாடு நகரமயமாகக்கூடிய விகிதம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, 48.4. அப்போ கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா.
20வது கொஸ்டின் பாருங்கள். பின்னரும் கூட்டுக்களை சரிங்க, அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்னு ஒரு திட்டம். பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ அப்படின்னு ஒரு தீம் உண்டு. இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இத்திட்டம் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் செயல்படுத்துது. தருமபுரி எது கொடுத்துருக்காங்கன்னா தமிழகத்தில் வந்துட்டு சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஒரு பேக்வேர்டாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை எங்கே கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் தான் முதல் முறையாக செயல்படுத்தினாங்க. ஓகேங்களா, மட்டுமே தான் செயல்படுத்தினாங்க ஃபஸ்ட்டு. 2015ஆம் ஆண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு, கரெக்டு. பட் வந்து மாநில அரசு திட்டம் கிடையாது, இது மத்திய அரசு திட்டம். அப்போ ஃபஸ்ட்டு தப்பு, ரெண்டாவது தவறு. இந்த திட்டம் தேசிய அளவில் இந்த திட்டம் குழந்தை பாலின விகிதம் தேசிய சராசரி அளவான 918 விட குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் அதை கொண்டுட்டு வரணும்னு அவங்க கொண்டு வந்தாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது அதுதான். பெண் குழந்தைகளை வந்து ரொம்ப பாதுகாப்பு நிலைக்கும் கீழே இருக்கக்கூடிய வல்னரபிள் செக்ஷன்ஸை அதை கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான், அங்கே மட்டும்தான் அதை கொண்டு வந்தாங்க. அபாயகரமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து 3வது ஸ்டேட்மெண்ட்டு சரி. ஸோ வந்து சரியான கூற்றுனா 3 மட்டும். ஹூ இன்ட்ரடியூஸ் அஃபோர்டபுள் ரைஸ் ப்ரைஸ் ஸ்கீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணாதுரை. படியரிசி திட்டம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், அண்ணா அவர்கள் கொண்டு வரப்பட்டது. சிலபஸ்னா அரசியல் கட்சிகளும் திராவிட கட்சிகளுடைய பிரபலமான திட்டங்கள் நம்ம படிக்கிறோம்ல. ஸோ வந்து இதெல்லாம் அவங்களுடைய லேண்ட்மார்க்கிங்காக இருந்த சில திட்டங்கள், இதெல்லாம் வச்சு தான் அவங்க திராவிட கட்சிகள் நிலைப்படுறாங்க தன்னுடைய ஆட்சிகளை. நெக்ஸ்ட் பாருங்கள், சட்டம் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்டவை. சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் என்று கூறியவர் யாருன்னா கரும வீரர் காமராஜர் அவர்கள். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் தாட். நெக்ஸ்ட் 23, தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட நலன் குறித்து ஆராய்ந்திட யாருடைய தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது? முதல் ஆணையம் சட்டநாதன், 2ஆம் ஆணையம் அம்பாசங்கர். சட்டநாதன் பார்த்தீங்கன்னா 1971, அம்பாசங்கர் 1982. நெக்ஸ்ட் 24, நீதி கட்சி அனைத்து சமூகத்திற்குமான சமான பிரதிநிதித்துவம் பெற வழிவகை செய்தது. சரி. 1929ஆம் ஆண்டு ஆந்திரா பல்கலைக்கழகம், 1925ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம். அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக ஆந்திரா பல்கலைக்கழகம் பழைய ஸ்கூல் புக்கில் 1925ன்னு கொடுத்துருக்காரு, தப்பு, 26 தான் வரும். புது புக்கிலலாம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கு, நம்மளுடைய இன்ஸ்டியூட் புக்லேயும் A3 புக்லாம் அப்டேட் பண்ணியிருக்கு. 1926 தான். நான் பழைய 10th புக்கில் 25ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929ன்னு வரணும். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. 1921 மட்டும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. சரி, இந்தியாவோட தேர்தலில் வாக்குரிமை அளித்தாங்க. ஸோ வந்துட்டு சரியான கூற்றுது 1 மற்றும் 3 தான் சரியானது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் எப்பொழுது துவங்கப்பட்டது? இந்த கேள்வி தான் இப்போ ஆன்சர் நம்ம சொன்னோம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி 1993 தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு முன்னாடி அமைக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுக்கள் எது தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. வீட்டு ஜவுளி, அதாவது ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டிங்கிறது கரூர், இங்கே வந்திருக்கு ஈரோடு, கரூர். மீது எல்லாமே கரெக்டு தான். தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. ஓகேங்களா. 27, பின்வரும் கூற்றுக்களை கவனித்து சரியானது. இந்திரா சகானி வழக்கு 1992ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. கரெக்டு. 50% இடஒதுக்கீடு தான் உச்சவரம்பு. அதோட சீலிங் ரேட் வந்து 50%. சரிங்களா, அதாவது ரிசர்வேஷன் சீலிங்னு ஒன்று கொடுக்குறாங்க, 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இடஒதுக்கீடு ஒரு 100 வேகன்சி இருந்தால் 50 வேகன்சி தான் ரிசர்வேட் பண்ணணும், மீதி 50 ஜென்ரல் பொது போட்டிக்கு கொடுத்துடணும். இப்போ மகாராஷ்டிராவில் 78%, 100 வேலை இருக்குன்னா 78 வேலை ரிசர்வேட் பண்ணிடுவாங்க. மீதி 22 போஸ்ட்டு மட்டும்தான் பொது காம்படிஷன். இதில் தான் ஜாதி பாலினம் எதுவுமே இல்லாமல் காம்படிட் பண்ண முடியும். மீதி எல்லாத்துக்கும் ரிசர்வ். இதுக்கு வந்துட்டு ஓபிசி வரணும், இதுக்கு எம்பிசி வரணும், இதுக்கு எஸ்சி வரணும், இதுக்கு எஸ்டி வரணும்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ வந்துட்டு சீலிங் ஆஃப் ரிசர்வேஷன் உச்சவரம்பு 50%. ஒரு பொருளாதார அளவுகளை மட்டுமே வைத்து சமூக பொருள் நிலைமை தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது இந்திரா சகானியோட முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். அதாவது நம்ம நினைப்போம் ஏதாவது 2 கம்யூனிட்டியில் உள்ளவங்க ஒரு 2 பேர் பெரிய பணக்காரங்களாக இருந்தால் என்ன நினச்சிருவோன்னு, நல்லா வசதியாக இருக்காங்க, இவங்களுக்கே இன்னும் ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, வெறும் பொருளாதார அளவுகோல் மட்டுமே வச்சு ரிசர்வேஷனை தீர்மானிக்க முடியாது. அவங்களோட சொசைட்டி, அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஜாதி மக்கள் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவரை இன்னும் வச்சுருக்காங்கங்கிறதையும் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மற்றும் 3. நெக்ஸ்ட் 28, இந்திரா சகானி வழக்கு அகைன் உச்சநீதிமன்றத்தில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கூடாது என்னும் கருத்தை முன்வைத்தது. அதாவது என்ன சொல்கிறாங்க, ப்ரொமோஷன்ஸ் மேலே என்ன இருக்கக்கூடாது, ரிசர்வேஷன் வைக்கக்கூடாது. சரிதான், இதை சொல்லி முடிச்சிட்டாங்க. மத்திய அரசு என்ன பண்ணும், உடனே இந்த அப்படியே எடுத்துக்கிட்டாது. உடனே என்ன பண்ணுது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து அப்படி புறந்தள்ளுறதுக்காண்டி கொடுப்போம் இடஒதுக்கீடு, பதவி உயர்வுலையும் இடஒதுக்கீடு இருக்கும் அப்படின்னு 77வது சட்ட திருத்தத்தையும் அதன் பின் 85வது சட்ட திருத்தத்தையும் ஏற்படுத்தியது. டு நல்லிஃபை திஸ்
The 77 and the 85th Constitution Amendment has been enacted. ஸோ வந்துட்டு இரண்டு கூட்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 29. விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் தடை செய்திருக்கிறது. தேர்தல்னு வருது இல்லையா, அதனால் பார்க்குறோம். அப்போ கரெக்டு, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்போதே சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் வந்து சின்னங்களை வரையறை செய்கிறது. விதிவிலக்காக யானை மற்றும் புலி, யானை மற்றும் சிங்கங்கள் மட்டும்தான் இருக்குது. லயன் மட்டும் வச்சுக்கலாம், புலிலாம் வைக்கக்கூடாது, புலினா தேசிய சின்னம். இப்போ விதிவிலக்க யானை, பகுஜன் சமாஜ்வாடின்னு ஒரு பார்ட்டி இருக்குது. அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு பார்ட்டி சிங்கமோட சிம்பிள்ஸை வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது சின்னங்கள் ஆணையம் வந்து 1968. இது கரெக்ட். அதாவது சிம்பிள்ஸ் ஆர்டர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் 1968. ஸோ வந்து இதில் எதெல்லாம் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, 1 மற்றும் 3 தான் சரி. ரிசர்வேஷன் பாலிசி இஸ் டு அப்லிஃப்ட்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் கிவ் ஜஸ்டிஸ். இடஒதுக்கீடு எதுக்காண்டி கொடுக்குறாங்க? ஒரு கம்யூனிட்டியை உயர்த்துறதுக்கு, அவங்கள மேம்படுத்துறதுக்கு, இதுவரை அவங்களுக்கு அதிக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வழங்குறதுக்கு. சில கம்யூனிட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் தி டீகேட்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி சென்ச்சுரிஸ் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அதிகபட்சமாக நிறைய நூற்றாண்டுகள் அடிமைகளாக வச்சுருப்போம். அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குறதா நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ ஆல் தி அபோவ். ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது ஹரிஜன் நலத்துறை. காந்தியடிகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை ஹரிஜன்னு அழைத்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருவோம். ஸோ வந்து ஹரிஜன் அவங்களுக்காண்டி ஒரு தனியாக ஒரு துறை வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அமைச்சது யாருன்னா PS குமாரசுவாமி ராஜா. ஓகேங்களா, முதல்வர். நெக்ஸ்ட்டு 32. தமிழ்நாடு டாய்லர்ஸ் பார்ட்டி. சரிங்களா, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் நிறுவனர் யாருன்னா இந்த ராமசுவாமி அவர்கள். சரிங்களா, மீதி உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன சின்ன கட்சிகளுடைய தொடக்கக்காரர்கள். நம்ம அதில் நமக்கு அதிகமாக தேவை கிடையாது. இருந்தாலும் அது ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்ட்ராவாக சில பாயிண்ட்ஸ் அதுக்கு நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸ்கூல் புக்ஸ்லேயும் சரி இதுலேயும் சரி நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள்னு என்ன இருக்கும், அதில் நிறைய பிரிவுகள் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் நிறைய நிறுவனர்கள் இருப்பாங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தேசிய கட்சிகள் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் அப்படின்ட்டு என்ன இருக்கும், நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஸோ வந்துட்டு தமிழ்நாடு டாய்லர்ஸ் பார்ட்டி அதோடைய நிறுவனர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா திரு ராமசுவாமி அவர்கள். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா மாணிக்கவேலு, காமன்வெல்த் கட்சின்னு சொல்லுவோம். காமன்வெல்த் கட்சி 1951ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதே ஆண்டு தான் தமிழ்நாடு இந்த டாய்லர்ஸ் பார்ட்டியும் தொடங்கினாங்க. அதே மாதிரி NG ரங்கா, இந்த NG ரங்கா அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிருஷிகர் லோக் கட்சின்னு சொல்லுவோம், விவசாயி மக்கள் கட்சின்னு சொல்லுவோம் தமிழில். அந்த கட்சியை தொடங்கினது அவர் தான். அப்படி வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரிவுகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இந்த குமரி ஆனந்தன் பார்த்தோம் அப்படின்னா காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சி 1980 ஏற்படுத்தினது இவர் தான், இந்த குமரி ஆனந்தன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோம். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மொத்த இடங்கள் 214 தேர்தல் இடங்கள். அதில் எத்தனை இடங்களை வந்து இந்த காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றதுன்னா 159 இடங்கள். அகெயின் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிகள் ஃபுல்லும் 2ஆம் உலகப் போரோட தொடக்க காலத்தில் வந்து எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது எது கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு நீதி கட்சியை வந்து ஆட்சியிலேருந்து எடுத்துகிட்டு டேரெக்டாக காங்கிரஸ் கட்சி வந்ததற்கான நோக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காண்டி 14 அம்ச சோசியலிச அறிக்கையினை பெரியார் வெளியிட்டார். சரிங்களா, பெரியாருடைய முக்கியமான ஒரு கோட்பாடுகள் எதுவும் உண்டு, சோசியலிசம். இது நீதி கட்சி வந்து இதனை ஏற்க மறுத்தது, மேலும் அது கட்சியில் பிளவினை ஏற்படுத்திய தப்பு. நீதி கட்சி இந்த சோசியலிச கோட்பாடுகளை ஆதரித்து அதை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டது. நீதி கட்சியும் திராவிட கட்சியும் இணைக்க தான் பட்டுச்சு. சரிங்களா, அது வந்து 1944 என்ன பண்ணுறாங்க, திராவிடர் கழகம் அப்படின்ட்டு இணைச்சி பேர் மாற்றம் தான் செய்யப்படுதே தவிர இது நீதி கட்சி வந்து ஒரு காலமும் வந்து என்ன கிடையாது, பெரியாருடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது கிடையாது. நெக்ஸ்ட், பிரிட்டிஷ் காலத்தில் ஆங்கிலேயர்களால் ராவ் திவான் பகதூர் பட்டம் அளிக்கப்பட்ட பின்னரும் முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க, P. முனுசாமி அவர்கள். சுப்புராயல் எனது மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், பின்வரும் வினைகளில் எது தவறாக புரிந்துள்ளது? எம்ஜிஆர் சத்து உணவு திட்டம் 1982 சரி. தஞ்சை தமிழ் பழகம், அடுத்தது அனைத்து மகளிர் காவல் எல்லாம் சரியாக புரிந்திருக்கு. குடிமராமத்து திட்டம், ஏரிகளை தூர்வாரும் திட்டம் 2017ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். தமிழ்நாட்டில் மிக குறைந்த நாட்களே பணியாற்றிய முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முதலமைச்சர் குறைந்த காலம் பணியாற்றிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1988
ஒரு 7ஆம் தேதியிலிருந்து 30 ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாள் பார்த்துருப்பாங்க. பட் இவங்க முதலமைச்சர் யாருன்னா திரு அண்ணாதுரை அவர்கள். சரிங்களா? அண்ணாதுரை எதுக்கு இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மாகாணம்ட்டு இருந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. ஸோ வந்து 14 ஜனவரி 1969 3 பிப்ரவரி 1969 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் மட்டும் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்த உடனே முதலமைச்சராக இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் அவர் தான். தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்கு. சரிங்களா? இந்த கோட்பாடை வந்து முன்வைத்தது ஈவேரா பெரியார் அவர்கள் 1944 சேலம் கான்ஃபரன்ஸில் அகெயின் அது என்ன பண்ணுறாரு, அதை மையப்படுத்துகிறார் ஈவேரா பெரியார் அவர்கள். இந்த மறைமலை அடிகள் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள். திருவிக்கா அவர்கள் இவங்கெல்லாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பிரபலமானவர்கள். 1937 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மறைமலை அடிகள், திருவி கல்யாண சுந்தரம்லாம் பெயர் பெற்றவர்கள். நெக்ஸ்ட் 39 பார்ப்போம். இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டு, கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சுகாதார குறியீட்டில் கேரளா பஞ்சாப்க்கு அடுத்தாப்பில் 3வது இடத்தில் தான் தமிழகம் இருக்குது. இது ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸ் கூட. ஸோ வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. நெக்ஸ்ட், நீதி கட்சியின் ஆட்சி 13 ஆண்டுகளுக்கு நீடித்தது. நீதி கட்சியோட ஆட்சி 1920களிலிருந்து பார்த்தீங்கன்னா 1935 அந்த கவர்மெண்ட் ஆக்ட் வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆட்சி செய்து வந்தது. இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வியை நீதி கட்சி அறிமுகம் செய்தது. இதுவும் அவங்களுடைய ஒரு முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று தான். சரிங்களா? நீதி கட்சிங்கிறது நமக்கு யூனிட் 8லேயும் சரி யூனிட் 9லேயும் சரி எல்லா இடத்துலையுமே அது வரும். சமூக மறுமலர்ச்சினாலும் வந்துடும், சமூக நீதிங்கும் போதும் வரும், தமிழ்நாடு அரசியல் மாற்றம்ங்கும் போது வரும், எல்லா இடத்துலையும் வரும். ஸோ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கிறது. பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லுவோம். 11th புக்கில் இந்த பாலிட்டியில் ஒரு சாப்டரே கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஒப்பீனியன், பொது கருத்துன்னு ஒரு சாப்டரே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பொது கருத்தினை ஒன்றிணைக்கிறது. பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒரு பொது கருத்து, ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணி அது மூலமாக அதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ்க்கான கேம்பெயின் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்துருப்பீங்க, மக்கள்கிட்ட வந்து பொது கருத்து முன்வைக்கப்படும், அது தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டுமே சரியான விளக்கமாகவும் உள்ளது. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ. அரசியல் கட்சிகளின் எழுச்சியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் தோற்றம், பெரிய அளவிலான சமுதாயங்கள், அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆதரவு தருவதற்குமான வழிமுறைகள். ஆப்ஷன் டி அனைத்தும். அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள் என்ன? தேர்தலில் போட்டியிடுவது, பொது கருத்து டு ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியன், அரசாங்கத்தை அமைத்து அதை இயக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசாங்கம் மாற்றிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு கட்சியோடைய ஃபார்மேஷனில் தான் வருது. அரசாங்கத்தை அமைக்கிறது முக்கியமான பணி. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பணி? தேர்தலை நடத்துறது, தேர்தல் குறித்து குடியரசுத் தலைவருக்கு விளக்கங்கள் அளிக்கிறது, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு வந்து சின்னங்களை ஒதுக்கீடு செய்கிறது, தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறது, எலெக்ஷன் ரோல் வந்து ரெடி பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுடைய பணிகள். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அகைன் வருது பாருங்கள். ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சரிங்களா? 1925ஆம் ஆண்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். காங்கிரஸிலிருந்து விலகி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத ஜாதிகளும் சமமான மனித உரிமைகளை பெறும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். ரெண்டுமே சரிதான். சரிங்களா? அவங்களுடைய நோக்கம் நான் பிராமின்ஸும் அப்லிஃப்டாகி மேலே வரணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? 2வது மூட பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கு? ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார், சரி, அதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னா இதுதான் காரணம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த வகுப்புவாதத்தை வந்து எதிர்க்கிறதுனால தான் காங்கிரஸை விட்டு வெளியே வர்றார். ஸோ வந்துட்டு அந்த நிறைய பார்த்துருப்போம் நம்மளும். இந்த சேரன் மகாதேவி குலுக்குலம் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்து நான் பிராமின்ஸையும் சமமாக நடத்தலைங்கிறதுனால தான் அவருக்கு வந்து ஒரு வைராக்கியம். ஸோ வந்துட்டு கூற்று வந்து சரி, காரணம் சரி, ரெண்டும் சரியான விளக்கமும் ஆகும். தமிழகத்தின் ஆட்சி மொழியாக தமிழ் யாருடைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டது? சரிங்களா? யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்கு. கரும வீரர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அரசியல் கட்சியின் முக்கிய அங்கம் எது? அரசியல் கட்சின்னா தலைவர்கள், அவர்கள் கீழே தொண்டர்கள், செயல் உறுப்பினர்கள். தலைவர்கள் வந்து ஒவ்வொரு முறை என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு கட்சி மீட்டிங் பொதுக்குழு நடைபெறும். அந்த பொதுக்குழு செயற்குழு என்ன பண்ணுறாங்க? கூடி
அவர்கள் தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அனைவரும் சேர்ந்தது தான் கட்சி. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தில் மதிப்பு கூட்டு வரி வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்றோம். இந்த வேட்டுங்கிற வரி கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்போகுது. நம்ம வந்து அந்த டேக்ஸ்ன்னு கொடுத்தவொடனே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ராஜாஜி போட்டுறக்கூடாது. ஆக்சுவலாக ராஜாஜி அவர்களுடைய பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கன்னா விற்பனை வரின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக தமிழகத்தில் வந்து மது ஒழிப்பை கொண்டுட்டு வந்தவர் அவர் தான். அப்போ மது ஒழிப்பு கொண்டு வந்து வருமானம் எக்ஸ்ட்ரா வேணுமேங்கிறதுக்காண்டி மதிப்பு கூட்டு வரிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ண அப்போ விற்பனை வரியை கொண்டு வந்தார். ஸோ மதிப்பு கூட்டு வரி வந்து 2007 ஜனவரி 1 நடைமுறைக்கு வந்துச்சு. 2007 அப்போதைய தமிழக முதல்வர் யாருன்னா திரு கருணாநிதி அவர்கள். அடுத்து தமிழகத்தில் முதல் சமத்துவபுரம் ஏற்படுத்தப்பட்ட மாவட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சமத்துவபுரம் வந்து 1997 ஆண்டு தான் ஏற்படுத்தப்பட்டுச்சு, 1997. சமத்துவபுரம் நோக்கம் பார்த்தீங்கன்னா அனைத்து மதத்தினர் மற்றும் சமுதாயத்தை வேறுபாடு இல்லாமல் சமமாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். அப்போ இந்த சமத்துவபுரம் முறை ஆகஸ்ட் 17, 1998 தான் ஃபஸ்ட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுக்கால மேலக்கோட்டை அப்படிங்கிறது. அப்போ மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுக்கால உள்ள மேலக்கோட்டை கிராமத்தில் தான் முதல் சமத்துவபுரம் நிறுவப்படுகிறது. சரி, நெக்ஸ்ட் போயிடும். தமிழகத்தில் இருமொழி கொள்கை அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு அறிமுகம் செய்கிறார்? சரிங்களா? அப்போ இருமொழி கொள்கையை பொறுத்தவரை 1968, 1968 டேட்டு முதற்கொண்டு தேவைனாலும் எழுதிக்கலாம். ஜனவரி மாதம் 23 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருமொழி கொள்கை அப்படிங்கிறது நிறுவப்படுது. சரி, கீழே தமிழகத்தில் நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரமாக விலகுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இரிகேஷன் எந்த மெத்தட் நடக்குதுன்னா தமிழகத்தை பொறுத்தவரை கிணற்று பாசனம் தான். 56% இரிகேஷன் பாசன வசதி தமிழகத்தில் கிணற்று பாசனம் மூலமாகத்தான் நடைபெறுகிறது. ஸோ வந்து 51 கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கு. ஸோ தவறான கூற்று எதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பிக், ஓகேங்களா? ஸ்பிக்கிங் சதர்ன் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன். சரிங்களா? இது வந்து தூத்துக்குடி. ஸோ வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது டைசல், இது வந்து உயிரி பூங்கா. சரிங்களா? உயிரினா பயாலஜிக்கல் பார்க். மூணாவது BHEL பாரத் ஹெவி எலக்ட்ரிக் லிமிடெட், இது எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்குது. நாலாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், செயல்னு சொல்கிறோம், இதுதான் எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. சேலம் வந்து எஃகு நகரம்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ வந்து 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் வந்து எப்படி இருக்குன்னா தவறானதாக இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் போயிடுவோம். தமிழகத்தின் புவிசார் குறியீடுகள், நிறைய புவிசார் குறியீடுகள் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்ச கொஷின்லாம் நம்ம எடுத்துருவோம், வேண்டாம் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டாம், ஏன்னா அதை நம்ம போட்டுருவோம். ஸோ வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறத எடுத்து என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம். சரி, பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாகர்கோயில். நாகர்கோயிலோட ஃபேமஸ் என்னென்னா கோயில் நகைகள். சரிங்களா? ஸோ வந்து 2. நீலகிரியை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய பூத்தையல்கள் அங்கே வந்து ஃபேமஸ். சரிங்களா? அப்புறம் பவானியை பொறுத்த வரைக்கும் போர்வைகள். நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. ஸோ 2, 4, 3, 1 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் பி தான் இதற்கு ஆன்சர். இதே மாதிரி ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ் நிறைய இருக்குது, ஜியாகிரபி இண்டெக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்போ கொடைக்கானலில் உள்ள மலைப்புண்டு இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்த கொஷின் 53வது கொஷின். கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலங்கள் தமிழகத்தின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஏற்கனவே பார்த்தோம் ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டி, வீட்டு ஜவுளி பொருட்கள் உற்பத்தி பண்ணுற இடம் கரூர்னு பார்த்தோம். ஸோ நெசவு பள்ளத்தாக்கு கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடியது. திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மண்டலங்கள் நிறையா நெசவு தொழிற்சாலை நிறைஞ்சிருக்கு. ஸோ இப்பகுதி நெசவாலைகள் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்புடன் விளங்குகிறது. அதுவும் சரிதான். ஸோ வந்து இதை பொறுத்தவரை கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே எனது ஒன்றுக்கொன்று சரியாக உள்ளது, சரியான விளக்கமாகவும் உள்ளது. ஆப்ஷன் ஏ. 54 தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். சரிங்களா? டிட்கோன்னு இருக்குது. இந்த டிட்கோ வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு. தமிழகம் வந்து தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் முன்னணியில் விளங்கக்கூடிய மாநிலம் நமக்கு தெரியும். ஸோ டிட்கோ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் 1965 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆப்ஷன் பி. இப்போ மீதுள்ள சாய்ஸையும் பார்க்கணும், அப்படி தானே? ஸோ வந்து சிப்காட்னு சொல்லுவோம். சரிங்களா? சிப்காட்டுங்கிறது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர். சில பேர் எஸ்ஐன்னு பார்த்தோன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, அது வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன், இந்த சிப்காட் வளாகங்கள்னு சொல்லுவோம். இது வந்து 1971 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து டான்சிட்கோன்னு சொல்லுவோம். டான்சிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்.
தமிழ்நாடு சிறு தொழில் மேம்பாட்டு நிறுவனம் 1970 ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஸோ வந்து இதெல்லாம் தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட சில முக்கியமான எக்ஸாம்பிளுக்கு செஸ் பாலிசிஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதுலேயுமே நிறைய சொல்லலாம். டிஐஐசின்னு ஒரு நிறுவனம், டிஐஐசி சரிங்களா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 1949. அப்புறம் டான்சி, இது ரொம்ப முக்கியமானது. டான்சி வழக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. டான்சி வந்து 1965. அப்போ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன நிறுவனங்கள் தமிழகத்தில். அப்புறம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வெளியிடப்பட்ட தொலைநோக்கு திட்டம் விஷன் 2023ன்னு சொல்லுவோம். 2023க்குள்ள தமிழகம் இந்தியாவில் உள்ள முன்னணி மாநிலமாக மாறி இருக்கணும். இப்போ 2020 இருக்குல்லையே, அந்த 3 வருஷத்தில் மாறி இருக்கணும். அப்போ அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணது தான் விஷன் 2023ன்னு சொல்லுவோம். அப்போ தமிழகத்தில் தலா வருமானம் 4,50,000 அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம். வேறு என்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, குடிசைகளை தமிழ்நாட்டில் இல்லாமல் அழிக்கணும், சேரிகள் இருக்கக்கூடாது, ஸ்லம் ஏரியா ஃபுல்லும் கிளியர் பண்ணணும், 2.5 மில்லியன் அந்த மலிவு விலை வீடுகளை வந்து கட்டி கொடுக்கணும், அதிவேக நெடுஞ்சாலைகளை உருவாக்கணும், 2வது பசுமை புரட்சி தமிழகத்தில் கொண்டுட்டு வரணும், மாநிலத்தில் 10 வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி உள்ள நகரங்களை நிறுவனம். இப்போ சென்னை தான், நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் பெரிய நகரம். இதே மாதிரி வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு 10 நகரங்களை நிறுவனம். அப்புறம் 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20,000 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி செஞ்சு தமிழகத்தை வந்து மின் உற்பத்தியில் மிகை மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுலாம் இந்த தொலைநோக்கு திட்டம் 2023 முக்கியமான அம்சங்கள். ஓகேங்களா? ஸோ 56 போவோம். பிரிட்டிஷ் காலத்தில் இடஒதுக்கீடு அன்னி பெசன்ட் போன்ற தலைவர்களால் வரவேற்கப்பட்டது. தவறு. இடஒதுக்கீடு கொள்கை பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்ததை பெரிய படித்தறிந்த தலைவர்கள் இது வேஸ்ட், இது பிரித்தாளக்கூடிய சூழலுங்கிறது கண்டுபிடிச்சாங்க. 1919-20 மெஸ்டன் தீர்ப்பு, இந்த மெஸ்டன் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது சட்டமன்றங்களில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து செய்யலை. இந்த பிராமணர்கள் அதுக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்க தான் செஞ்சு. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி, கூற்று 2 மட்டுமே சரி. சரிங்களா? 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி. அடுத்து பாருங்க, பல்நோக்கு உற்பத்திக்கான பொருளாதார மண்டலம் எங்கு ஏற்படுத்தப்பட்டது? பல்நோக்கு உற்பத்திக்கான செஸ் பார்த்தீங்கன்னா 4 நேரி, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அது 1. 2வது பார்த்தோன்னா பல்நோக்கு உற்பத்தி செஸ் சொல்கிறது பெரம்பலூர் செஸ்ன்னு சொல்லுவோம். செஸ் அப்படிங்கிறதுனா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு பேர், சிறப்பு பொருளாதார மண்டலம். இந்த கோட்பாடு 2000 ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஏப்ரல் 2000 கொண்டு வந்துச்சு. ஏற்றுமதிக்கு சர்வதேச அளவில் எந்த தொந்தரவும் இல்லாமல் கூட்ஸ் வந்து வெளியே போயிட்டே இருக்கணும், அதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தானியங்கி பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸு, விண்வெளி பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் வந்து ஓசூர் செஸ்ஸு. அதே மாதிரி ஐடி பார்க்கை வந்துட்டு கோயம்புத்தூர் செஸ்ஸு, அனல் மின் திட்டம் பார்த்திங்கன்னா எண்ணூர் செஸ்ஸுன்னு நிறைய செஸ் பிரிவுகள் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது 58, தமிழ்நாடு இஸ் ரிச் இன். தமிழ்நாடு எதில் வளமானது? ஃபாரஸ்ட் ஏரியா தமிழ்நாட்டில் வளமானதா? ஆமாம், வளமானது தான். ஃபாரஸ்ட் கவரேஜ் ஏரியா இருக்குது. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது. கனிம வளம், தமிழகத்தில் கனிம வளம் ரிச் மினரல் சோர்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்த நேஷனல் பார்ட்டிஸ், தமிழகத்தில் உள்ள தேசிய கட்சிகளை பொறுத்த சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசிய கட்சி 1962, மக்கள் திமுக 1975, நமது கழகம் 1984, தாயக மறுமலர்ச்சி கழகம் சரிங்களா 1991. ஸோ பொறுத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4-2-3-1. Which district in தமிழ்நாடு has the highest sex ratio? தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் பாலின விகிதம் மிகவும் அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்கு. பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரி. நீலகிரி பார்த்தீங்கன்னா 1000க்கு 1041 பெண்கள் இருக்காங்க. அடுத்தது கன்னியாகுமரி 1000க்கு 1031 பெண்கள் இருக்காங்க. மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய பாலியல் விகிதம் கொண்ட மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம், 900 பெண்கள் தான் இருக்காங்க, 1000க்கு 900 பெண்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் 946. இந்த புள்ளி விவரங்கள்லாம் தமிழ்நாட்டுடைய அடிப்படை புள்ளி விவரங்கள். ஓகேங்களா? இதுலேயே நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லிட்டே போகலாம். அதில் பெண் குழந்தைகள் அதிகமுள்ள மாவட்டம், குறைவான மாவட்டம், நிறைய விஷயங்கள் வரும். ஸோ வந்துட்டு இது நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. 61, 2019 இந்திய அளவில் அதிக நிலப்பரப்பில் நுண் நீர்ப்பாசனம் மைக்ரோ இரிகேஷன் மேற்கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் எத்தனை இடத்துல இருக்குது? இந்த மாதிரி சில கொஷின்ஸ் கேட்பாங்க எப்போவுமே. தமிழ்நாடு ஃபஸ்ட்டுன்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ முதலிடத்தில் பெற்றிருக்கு, மைக்ரோ இரிகேஷனில் முதலிடத்தில் இருக்குது. அப்புறம் மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் உதவி அளிப்பதில் முதலிடத்தில் இருக்குது. அப்புறம் பொருளாதாரத்தில் ஜிஎஸ்டிபி வச்சு 2வது இடத்துல இருக்குது.
தமிழகம் வந்து பொருளாதாரத்தில் 3வது பெரிய மாநிலம்னு தெரியும். இப்படி நிறைய புள்ளி விவரங்கள் இருக்குது. 62 சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்திய அளவில் 3வது இடத்தில் உள்ளது. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ், அதை தொடர்ந்து ராஜஸ்தான் 2வது இடத்துல இருக்குது. 2012-13 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு 11% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதனால தமிழகம் வந்து 3வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ சிமெண்ட் தொழிற்சாலைகளுடைய யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல போயிருச்சு. ராஜஸ்தானில் சிமெண்ட் அதிகமாக இருக்கலாம், பட் என்ன கிடையாது, சிமெண்ட் தொழிற்சாலை கிடையாது. பட் தமிழ்நாட்டில் வந்து சிமெண்ட் தொழிற்சாலை 21 யூனிட்டோட 2வது இடத்துல இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் இடத்துல ஆந்திர பிரதேஷ் தான் இருக்குது சிமெண்ட் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும். 63வது கொஸ்டின், படியரிசி திட்டத்தின் மூலம் சரியான கூற்று திராவிட கட்சிகளை பொறுத்து நம்ம பார்க்குறோம். படியரிசி திட்டத்தின் மூலம் உணவு பாதுகாப்பிற்கு முன்னோடியாக இருந்தது தமிழ் மாநிலம். சரி. குடிசை மாற்று வாரியம் அமைத்து கொடுத்துருக்குறாங்க, அதுவும் கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது தவறு. 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தி தமிழுடைய வளர்ச்சிக்கு அறிஞர் அண்ணா அவருடைய காலத்தில் முன்னேற்றம் கொடுக்கப்பட்டது திராவிட கட்சிகள் காலத்தில். அடுத்தது கல்வி கட்டண விலக்கு அளிக்கப்பட்டது, இதுவும் சரிதான். அப்போது 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்ன இருக்குது தவறு. ஸோ ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 4. எந்த ஆண்டு நீதி கட்சி திராவிடர் கழகம் என பேர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944 சேலம் மாநாட்டில் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சி திராவிடர் கழகம் என பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி 1949 பார்த்திங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இருக்கும். அது பின்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அதற்கு பேர் வந்திருக்கும். அது அடுத்த உள்ள மேட்ச் த ஃபாலோயிங்கில் நம்ம பார்க்கலாம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் யாரால் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதுவும் பிட்டி தியாகராயர் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது 1921ஆம் ஆண்டு. இவர் தான் ஏற்கனவே சொன்ன நான் பிராமின் மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிறது. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை 1916 ஏற்படுத்தினது இவர் தான். அந்த ஷெட்டி கேபிளுங்கிற ஒரு கடலடி தந்தி கொடுத்தது இவர் தான். நீதி கட்சியோட ஃபவுண்டர் இவர் தான். 66 திராவிடர் கழகம் 1947, நீதி கட்சி 1917, திராவிட முன்னேற்ற கழகம் 1949, ஏடிஎம்கே 1972. ஏடிஎம்கே வந்து நிறுவனர் வந்து பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தினது அறிஞர் அண்ணா. நீதி கட்சியை பொறுத்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், டிஎம் நாயர், நடேசன் இருக்கார், பிட்டி தியாகராயர். திராவிடர் கழகம் வந்து பெரியார். ஸோ வந்து பொறுத்துனீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. 67வது கொஸ்டின், காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தை பற்றி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்லேயுமே கேட்பாங்க. காமராஜர் வந்து 9 ஆண்டுகள் தமிழகத்தில் வந்து முதல்வராக இருந்தார். சரிங்களா? அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 1955 இலவச மதிய உணவு திட்டத்தை எல்லாத்தையும் கொடுத்தது அவர் தான். சரி, ஃபஸ்ட்டு பார்ப்போம். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர். குலக்கல்வி திட்டம்ங்கிறது ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். சரிங்களா? அதாவது அதுக்கு பேர் என்ன, மாடிஃபைட் சிஸ்டம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பேர். மாடிஃபைட் சிஸ்டம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லுவோம். இது மாடிஃபைட் சிஸ்டம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனுங்கிறது பகுதி நேரத்தில் மட்டும் பள்ளிகள் வந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இது குலக்கல்வி திட்டம்னு பிற்காலத்தில் காமராஜர் அவர்கள் இதை பண்ணார், அபாலிஷ் பண்ணியிருக்கார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. மதிய உணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1955 எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. சரிதான். நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். முதலாவது 5 ஆண்டு திட்டம் அந்த பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 1951 1956 வரைக்கும் இருந்துச்சு. அப்போது அந்த பீரியடில் வந்து காமராஜர் தான் என்ன இருக்கார், தமிழகத்தின் முதல்வராக இருக்கார். 2வது 5 ஆண்டு திட்டம் ஃபுல்லுமே காமராஜர் தான் இருக்கார். ஸோ முதல்ல 5 ஆண்டு திட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அப்போ தான் தமிழ்நாட்டில் டேம் கட்டுறாங்க 1951 to 1956. அதுக்கப்புறம் டேம் இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் கட்டப்படவில்லை. ஸோ நீர்ப்பாசனத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 1961 தொழில்துறைகளுக்கு முன்னேற்றம். இன்றைக்கி சிவகாசி குட்டி ஜப்பான்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு தொழில்துறையில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமும் காமராஜர் தான். ஸோ தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்தியிருக்கிறார். ஸோ வந்து 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் சரி. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் மாநில உள்நாட்டு உற்பத்தி அதிக பங்கு வகிப்பது எந்த செக்டார்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வேளாண் துறை தான். பட் அதில் அவுட்புட் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாக இருக்கிறது சர்வீஸ் செக்டார் தான். சர்வீஸ் செக்டர் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுடைய வருமானத்தில் 63.70% இருக்குது. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 28.5%. இது மாடரேட் தான். மற்ற மாவட்டங்கள் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது 28.5%ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ஆவரேஜ் தான். வேளாண்மை துறை இருக்கிறது ரொம்ப கம்மி, 7.76% கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது. சரி, நெக்ஸ்ட் 69 பேர்லாம். நீதி கட்சியின் சார்பாக தேர்வு செய்யப்பட்ட கடைசி முதலமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பிடி ராஜன் அவர்கள்.
நமக்கு தெரியும் முதலமைச்சர் வந்து உங்களுக்கு சுப்புராயலுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி 2 முறையாக முதலமைச்சராக பதவி வகித்தவர் நீதி கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பனகல் ராஜா அப்படிங்கிறவர், அவர் 2 முறை வச்சிருக்கிறார். அடுத்தது இந்த சுப்புராயன் ஒருத்தர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர் சுயேட்சை வேட்பாளர். ஒவ்வொருத்தர் இருக்கும்போது இந்த பிடி ராஜன் கடைசியாக வந்த முதலமைச்சர். அடுத்தது தமிழ்நாட்டுடைய பொருளாதார புள்ளி விவரம். பூகோள ரீதியில் ஜாகிரபிக்கலில் தமிழ்நாடு வந்து 11வது பெரிய மாநிலமாக விளங்குகிறது. சரிதான். அடுத்தது மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் 6வது பெரிய மாநிலம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, 5வது பெரிய மாநிலம் கொடுத்துருக்கு. பொருளாதார அடிப்படையில் தமிழகம் 3வது பெரிய மாநிலம். சரி. ஜிஎஸ்டிபி அடிப்படையில் உள்நாட்டு உற்பத்தியில் 2வது மாநிலம். இதுவும் சரி. ஸோ வந்து 1, 3, 4. மத்திய அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டின் மொத்த சதவிகிதம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 59.5%. அதாவது இந்த 103வது சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 49.5% இருந்துச்சு. இந்திரா சகானிலே அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் சீலிங் லிமிட் ஷுட் நாட் எக்ஸீடட் அப் டு 50% கொடுத்துருந்தாங்க. ஸோ 50க்கு 49.5% இருந்துச்சு. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஒரு 10% பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு சேர்க்கும் போது இது எங்கே ஆயிடுச்சு, 59.5% மாறிடுச்சு. இப்போ நீதிமன்றத்தோட தீர்ப்பு அது வந்து எதிர்த்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, சட்டத்தை திருத்துறாங்க. 103வது சட்ட திருத்தம் 2019 திருத்தி 59.5% மாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் 69% ரிசர்வேஷன். தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகளுக்கு மாநில கட்சிகள் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது? மாநில கட்சிகள் 2019 மாநில கட்சிகள் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட கட்சிகள் 2 கட்சிகள். இப்போவும் அது 2 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், 2வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நமக்கு தெரியும் கான்ஸ்டிக்யூவன்ட் எலெக்ஷன்ஸில் 6%க்கும் கீழே ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா அந்த பார்ட்டி வந்து ஸ்டேட் பார்ட்டிங்கிறதுலேருந்து டீரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ வந்து டீரெக்கக்னைஸ்ட் ஆகிருக்கு ஒரு 3 பார்ட்டி. எக்ஸாம்பிளுக்கு மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 2010ஆம் ஆண்டு டீரெக்கக்னைஸ் பண்ணி இப்போ தேசிய கட்சியிலேருந்து மாநில கட்சி கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, பாமகன்னு சொல்லுவோம். இவங்க 2011ஆம் ஆண்டு அந்த மாநில அந்தஸ்தை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது தேமுதிக 2016 தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக, இவங்க 2016ஆம் ஆண்டு டீரெக்கக்னைஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சரி. 73வது சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. அம்மா 2 சக்கர வாகன திட்டம், இது பெண்களுடைய முன்னேற்றத்துக்காண்டி தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முன்னணி திட்டம். இந்த திட்டங்கள்லாம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் இந்த திட்டங்களை வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அம்மா உணவகம் திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் ஆந்திர பிரதேசத்தில் சரி, கர்நாடகாவில் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வராங்க. அண்ணா கேன்டீன்ஸ்னு கொண்டு வராங்க. உத்தரப்பிரதேசில் இந்த மாதிரி மலிவு விலை உணவு பண்டக சாலைகள்னு கொண்டு வராங்க. ஸோ அம்மா 2 சக்கர வாகன திட்டம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரி. 25,000 பணம் இல்லது 50% மானியம் கொடுக்கப்படும். மீது வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பயனாளிகளின் வயது பார்த்திங்கன்னா 18லேருந்து 40, அதாவது வேலை செய்யக்கூடிய பெண்மணியாக இருக்கும். பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிக்கு தான் 2 சக்கர வாகனம் மலிவு விலையில் வாங்கி தரப்படும். ஸோ வந்துட்டு இதில் வந்து எதெல்லாம் சரியானதுன்னா அனைத்துமே சரியானது. ஸோ ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கிராடல் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம். பெண் குழந்தைகளை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு முன்னணி, ஏற்கனவே சொன்னேன் சோஷியல் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னு சொன்னேன். ஸோ வந்துட்டு முதன் முறையாக இந்த பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தொட்டில் குழந்தை திட்டம். 1992 இந்தியாவிலே முதன்முறையாக சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். 75வது கொஸ்டின் பார்ப்போம். வட தமிழகம் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருதப்படுகிறது. தப்பு. சதன் ஜோன் தான். தமிழகத்துடைய தெற்கு மண்டலங்கள்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதி இதான் வந்து சோலார் சிஸ்டம் வந்து வைக்கிறதுக்கு ஏற்ற இடம். அதனால தான் நிறைய பார்த்திங்க அப்படின்னா அதானி பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சூரிய ஒளி மின்சாரத்தில் அதிக இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அது. இந்திய அளவில் தமிழ்நாடு அதிக அளவு காற்று ஒளி மின்சாரத்தை தயாரிக்கும் கட்டமைப்பு கொண்ட மாநிலம். சரி. இந்தியாவிலே தமிழகம் தான் காற்றாலை மின்சாரத்தில் முதலிடத்தில் இருக்குது. இது பல ஒரு 5-10 ஆண்டுகளாக அந்த புள்ளி விவரம் தான். ஸோ வந்து இதெல்லாம் வந்து தமிழகத்தை வந்து எக்கனாமிக் ட்ரெண்டில் வந்து டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக மாற்றக்கூடிய சில புள்ளி விவரங்கள். ஸோ வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டுமே சரி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.